சோம்பேறியின் கனவு பார்ட் 2. சில ஆண்டுகளில் மகன் நடக்க ஆரம்பிப்பான். பிறகு விளையாடுவான். அவன் விளையாடிக் கொண்டு இருக்கும்போது எவ்வித விபரீதமும் ஏற்படாத வண்ணம் மனைவியை பார்த்துக்கொள்ள அழைப்பேன். அவள் வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருப்பதால் நான் கூறுவதை காதில் கேட்காமல் அலட்சியமாக இருப்பாள். அவ்வளவுதான். எனக்கு வரும் கோபத்திற்கு அளவிருக்காது. அவளுக்கு பாடம் கற்பிப்பதாக நான் அவளை இப்படி எட்டி உதைப்பேன். சோம்பேறி இவ்வாறு கனவு கண்டவாறே தன் காலை தூக்கி எட்டி உதைத்தான். அவ்வளவுதான். அவனுடைய காலின் மேலே தொங்கிக் கொண்டிருந்த உரியினுள்ள பானையின் மேலே பட்டது. கால் உதைப்பட்ட மாத்திரத்தில் மாவு பானை கீழே விழுந்தது. உடைந்து அதில் இருந்த மாவு முழுவதும் அழுக்கு தரையில் பரவியது. கனவு கலைந்து பார்த்த சோம்பேறி பிச்சைக்காரனுக்கு மாவு கொட்டி கிடந்தது தெரிந்தது. அடடா, நம்முடைய கையாலாகாத காலினால் விலை மதிப்பில்லாத மாவு வீணாகி விட்டதே என்று அந்த சோம்பேறி பிச்சைக்காரன் உணர்ந்தான். கருத்து: பேராசை பெரு நஷ்டத்தை உண்டாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.